பிளாட்ஃபார்ம்ல எங்க அப்பா நாங்க அப்பா பத்தினா ஆமா அப்பதான் எனக்கு சாமி. உங்களுக்கு வந்து பிராணிகள் மேல வந்து விருப்பம், நீங்க செல்ல பிராணிகளா கேட்பீங்க, அப்பாவும் வந்து மனம் கொண்டாம எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனா கோயிலுக்கு போனா உண்மைங்க, நான் கோயிலுக்கு போனா சாமி பார்க்க முடியல. உண்மைங்க, நமக்கு அண்ணாலே சாமி பார்க்கறது. எதுவுமே பண்ணாது. பெரிய வீடுல போயிட்டா இடத்த பார்த்தாலும் நம்ம காரைக்குடி காம்படிஷன் அங்கதான் வந்திருக்கோம். வீடியோ லேட் ஆனதுக்கு மன்னிச்சுக்கோங்க, அது சூழ்நிலை அது மாதிரி. இது வந்து ஃபார்ம்ஸ் மட்டும் இல்ல, ஒரு அக்ரிகல்ச்சரல் காலேஜோட இணைஞ்சுதான் இதுவும் இருக்கு. காலேஜ் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சேது பாஸ்கரா அக்ரிகல்ச்சரல் காலேஜ். கரெக்டான லொகேஷன் பாத்தீங்கன்னா பசாலைக்கோட்டை களம்கவி கிராமம். அங்கதான் வந்து இந்த காலேஜும் சரி ஃபார்ம்ஸும் சரி இணைஞ்சிருக்கு. மக்கள் நம்ம அண்ணன் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அண்ணனை பத்தி டீடைல்ஸும் நம்ம ஃபார்ம்ஸ் காலேஜை பத்தின டீடைல்ஸும் அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அண்ணா வணக்கம். உங்க பேரு? என் பேர் வந்து கோகுல் கிருஷ்ணன். எப்பொழுது இதுல இருக்கீங்க? இதுல இருக்கிற உங்களோட அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்களுக்கு வந்து நான் வந்து கொல்கத்தா பிளாட்ஃபார்ம்ல எங்க அப்பா நாங்க டீச்சர் இருந்தேன். சரி. சென்னையில ஒரு டாக்டர் ப்ரொஃபசர் மகாலிங்கம் மொத்தம் பார்த்து உங்களை சென்னைக்கு போயிட்டாங்க. சரி. சென்னையில அவர் வீட்டுல கொஞ்ச நாள் நான் எங்களுக்கெல்லாம் வளர்த்து என்ன கொஞ்சம் பெரிய ஆளா ஆகிட்டேன். ஆயிக்கிறதுக்கு அப்புறமா டாக்டர் வந்து சேது பாஸ்கரா காலேஜ்ல மாடு எல்லாம் சொல்லுவோம். அங்க இருந்து அந்த டாக்டர் ஈஸியெல்லாம் போவோம் எல்லாமே பண்ணுவாங்க. நீங்க அப்புறமா வந்து இங்க சேதுகுமார் சார் அப்பா கூட சேனல் அதுக்கு அப்பா அன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அப்பா கூட தான் இருக்கு. அப்பா கூட ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க வந்து ஒருத்தங்க அப்புறமேலு இது அப்பா கூட வந்து ஒரு 17 வருஷம் 18 வருஷம் 10 வயசுல இருந்து அதுக்கு அப்பா கூட தான் இருந்துச்சு. ஆமா, அப்பாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்பா பத்தினா எப்படி சொல்றதுக்கு எனக்கு ஒன்னும் தெரியல. நம்ம கோயிலுக்கு போனா நம்ம சாமி பார்க்க முடியாது. ஆனா இங்க வந்து நம்மளும் சாமி பார்க்கணும். ஆமா, அப்பதான் எனக்கு சாமி. ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு நானே கட்டணம் ஒண்ணு வாங்கிட்டேன். நல்லா ஒரு குதிரை வேணும்னா உடனே ஒரு ஒட்டகை வேணும் உடனே கேட்கும். ஒரு மஞ்சள் வேணும்னா சப்போர்ட் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். அது எப்படின்னா அததான் சொல்றது, நான் சாமி நம்ம கண்ணாலே பார்க்க முடியல. ஆனா நம்ம சாமி வந்து நம்ம கூட இருக்கிற மாதிரி அப்பா இது வரைக்கும் எனக்கு பேர் சொல்லி கூப்பிடுறதே இல்ல. அவர் என்னைக்கு அப்பா கூப்பிட்டு சப்போஸ் இல்லாம கொல்கத்தா காலி அப்படி அவங்க கூப்பிடுவாங்க. ஒரு செல்ல பேரா கொல்கத்தா காலி கேட்கல. கொல்கத்தா காலிங்கிறது அவங்க செல்ல பேரு. அப்பா அது மாதிரி பையன் மாதிரி ஃபுல் சப்போர்ட். ஆமா, இல்லன்னா கூட வச்சு பாத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி நிறைய வாட்டி முடியாம எல்லாம் இருப்பான். ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்கிறோம். ஒரு வாட்டி பார்த்தோன்னா ஒரு 1 லட்சம் மேல செலவும். இந்த அளவுக்கு அப்பா இதுவரையும் எந்த குறை இருக்கு. இந்த குறையும் அப்பா சின்னதா கூட எதுவுமே சொல்ல முடியாது. வந்து அப்பா உடனே அதே மறந்துருவானே. போன்ல பேசுவேன். எங்க வீட்லயும் இப்ப என் மேல கோவம் இருக்கும். அந்த மாதிரி அது எந்த பிரச்சனை இல்ல. எதை கேட்டா இது வரைக்கும் இல்லாமத்தான் எனக்கு சொல்லவே இல்லை. நான் இந்த மாதிரி அப்பா வந்து ஒரு 1000 ரூபாய் காசு கொடுங்க
100 கொடுங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டேங்க. மாடு, குதிரை, ஒட்டகை, ஆடு. உங்களுக்கு வந்து பிராணிகள் மேல வந்து விருப்பம், நீங்க செல்ல பிராணிகளா கேட்பீங்க. அப்பாவும் வந்து மனம் கொண்டாம எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனா நான் தமிழ்நாடுல இந்த மாதிரி ஒரு ஆலயம் பார்த்தது இல்ல. அப்பா மாதிரி ஆலோசனை ரொம்ப சப்போர்ட், ரொம்ப ஹெல்ப். இன்னொன்னு நான் சொல்றேன், நம்ம கோயிலுக்கு போனா உண்மைங்க, கோயிலுக்கு போனா சாமி பார்க்க முடியல, அது உண்மைங்க. நமக்கு அண்ணாலே டவுன் பார்க்கணும். சரிண்ணே, இப்ப நம்ம ஃபார்ம்ஸ் எவ்வளவு தூரம் சப்போர்ட்டா இருக்காங்க? அப்பா இங்க வருவாங்களா? விட்டு சொல்லுவாங்களா? அப்பா இங்கதான் படுத்து, எல்லாம் மாடு கிட்டதான் இருப்பாரு. எல்லாம் மாடு எல்லாம் ஃபுல்லா அவுத்து விடுவோம் நைட்டு. எங்களுக்கு டென்ஷன் ஆயிடும். வந்தா இங்க வந்துருவாங்க. இங்க வராம இங்க போவாங்க. ராமு மாடு விட்டு எல்லாம் இட்டுதான் பண்ணி எல்லாம் அவுத்து விடுவான். பண்ணி மேய்ப்பான், ஒட்டகை எல்லாம் வந்தாலும். நான் இந்த மாடு ஒரு 10 வருஷம் வளர்க்குறேன். எனக்கு பாய் வரும், எங்க அப்பாவுக்கு பாய் வரும். அப்பா வந்து நல்லா வளர்க்குற உங்கள்ட்ட விட அப்பாவுக்கு வந்து அப்பா தெரியும். அப்பா வந்தாலும் சரி அடிச்சுட்டே இருக்கும். ரோட்ல போகும்போது சரி அடிச்சுட்டே போகும்போது கவனிச்சிடும். கவனிச்சல் மாதிரி சரி அடிக்காது. அதை நோம்பு பூசணும், அடிச்சுட்டா சரியா. நம்ம ராமுவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அக்ரிக்கு வந்து பேர் எடுத்து கொடுத்ததே ராமுன்னு சொல்லுவாங்க. ராமுவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வாங்கும் போது அப்பா வந்து வேணா சொன்னா, இது என்ன நீங்க வந்துதான் அந்த மாடு வாங்குங்களா? ஆமா, ஒரு 10 வருஷம் முன்னாடி 10 வருஷமா இருக்கு. அப்பா எதுக்குடா இந்த மாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறமா அப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. 1,40,000 வாங்கணும். 1,40,000 வாங்கணும். இப்ப கொஞ்ச நாள் இங்க கட்டி இருந்துச்சு. அப்புறமா அப்பா கார் டிரைவர் கிட்ட அவரை பொம்மை மாடு சொல்லி போவார். அப்ப ஒரு 5,000 காமிச்சிருக்காங்க. கல்லிக்கு வந்து மாடு வந்து அப்புறமா மஞ்சளத்துல இருந்து காரை வச்சதுனால அங்க வரைக்கும் மஞ்சளத்துல காரை உடச்சுங்களா? மஞ்சள் 200 மஞ்சள் எடுத்து பார்த்தோம். இன்னும் வந்து இப்ப எவ்வளவு வயசாகும்? இதுக்கு வயசு வந்து ஒரு 12 வயசு. 12 வயசு. 8 பல்லு சேர்ந்து 8 பல்லு இப்பதான் சேருது. விந்திரமா இருக்காரு. எப்படி நம்ம மத்த ஆளுங்க பிடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி? நான் ஒரு ஆள், நானே ஒரு ஆள் தான் நாட்டி கட்டுறேன், வேற யாரும் போக மாட்டேன். இவரை பத்தி சொல்லுங்க. இவர் பேருங்க, அவர் பேரு ராமு. இவர் பேர் பேர் வந்து கரிகாலன். இது வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி வாங்குனது. 3 வருஷம் முன்னாடி ஒரு வீட்டுல வந்து மாடு இந்த மாதிரி சேல்ஸ் போட்டீங்க. சரி, போய் பார்த்தேன். போய் பார்க்கும்போது மாடு ரொம்ப வந்துட்டு அப்புறமா பார்த்தா அந்த ஒரு வீட்டுல வந்து அந்த பையன் விட்டாரு. அவருக்கு அப்பா அம்மா இல்ல பார்த்துட்டு அப்புறமா என்ன பண்ணலாம் இது பண்ணிட்டு அப்பாவுக்கு சொன்னேன். அப்பா வந்து என்ன சொன்னா, வாங்கலாம் போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். 2 பேர் போய் பார்த்தேன். பார்க்கறது மாடு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கா, நல்லா பாய்கள் எல்லாம் இருக்காங்க. மாடு வெளியே சொல்லும்போது சொன்னாங்க. அப்பா இன்னொரு 25 ரூபா கூட போட்டு 90 ரூபாய் அவங்க கஷ்டத்தையும் அவர் வந்து அவர் கஷ்டத்தை வந்து இவர் எத்தனை உடனே பாத்துருக்காங்க? இது 4 வருது. 4 2 வாரம் வெளியே. ஓகேண்ணா. இவருக்கு என்ன வயசு? இதுக்கு அதே ஒரு 9 வயசு இருக்கும். 9 இது புலிக்குளம் ஆனா நம்ம பண்ணல என்னென்ன இருக்கு? ஒரு எருமை மாடு ஒரு 15ல இருந்து ஒரு 20 எருமை மாடு, 15 எருமை மாடு இருக்கு. பசு மாடு பால் மாடு ஒரு 25 பால் மாடு இருக்கு. மொத்தத்துல ஒரு 160 170 மாடு இருக்கு. ஓ, அவ்வளவு மொத்தமே இருக்கு. ஜல்லிக்கட்டு மாடு ஒரு 20 இருக்கு. 20 ஜல்லிக்கட்டு மாடு. அப்புறமா கேம் ஒட்டகம் ஒரு 3 இருக்கு. 3 ஒட்டகம். குதிரை ஒரு 40 குதிரை இருக்கு. 40 குதிரை. கழுதை ஒரு 10 கழுதை இருக்கு. அப்புறமா பன்னி இருக்கு. பன்னி ஒரு 10 பன்னி இருக்கு. அப்புறமா புறா ஒரு 1000 புறா இருக்கு. எல்லா வெரைட்டி புறா, எல்லா வெரைட்டி புறா இருக்கு. அப்புறம் நாட்டுக்கோழி இருக்கு, வாத்து இருக்கு. அப்புறமா இந்த மாதிரி காக்காய் இருக்கு, முயல் கொஞ்சம் வளர்க்குறேன். இந்த மாதிரி எல்லாமே இது நீங்க வளர்க்கறது மட்டும் இல்ல, சேல்ஸ் பண்ணுவீங்களா? சேல்ஸ் பண்ண மாட்டேன். சேல்ஸ் பண்ண மாட்டேன். நீங்க உங்களை ஆசைக்கிற இவரை பத்தி சொல்லுங்க. இந்த மாடு வந்து எங்க அப்பா பிறந்த நாளுக்கு நான் கிஃப்ட் கொடுத்துக்கிறேன். நானே கிஃப்ட் கொடுத்தேன். அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா குடுக்கற காசு எனக்கு காசு கொடுக்குற மாச காசு செலவுக்கு கொடுப்பேன். அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணி சேஃப்டி ஆச்சுட்டு
இப்ப பிறந்த நாளுக்கு மாடு நான் வாங்கிருக்கோம். அப்பாக்கு நீங்க gift ஆ கொடுத்துருக்கீங்க. அப்பாக்கே கிஃப்ட். இவரு பேரு ரஞ்சு. ரஞ்சு தேனியில வாங்கினது. எவ்வளவுங்க வாங்குனீங்க? இது வந்து 45,000 வாங்கினேன். 45,000. தங்கா வாங்குனீங்களா பெரிய மாடு? பெரிய மாடு தான் வாங்கினேன். பெரிய மாடு. பெரிய மாடு வாங்கிட்டு 2-3 மஞ்சள் இது வரைக்கும் எங்கேயுமே கட்டல. விளையாடு நின்று விளையாடு இன்னும் நாடு. நின்று விளையாடு. சரி, இப்ப இவருக்கு என்ன வயசாகுது இப்ப? இது ஒரு 7 வயசு இருக்கும். 7 வயசு. இப்பதான் ஆரம்பம். இப்பதான் ஆரம்பம். சரிங்க சரிங்க.